வணக்கம் மக்களே! தமிழ் காதலியின் நாவல்கள் உலகத்துக்கு உங்கள அன்போட வரவேற்கிறேன். இது ஆடியோ வடிவில வெளிவர என்னுடைய 2வது தொடர்கதை. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான். பகுதி 1. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. சென்னை மாநகரம் எப்பொழுதும் போல் மிகவும் பரபரப்பாக காணப்படும் என்பது அனைவருக்கும் அறிந்ததே. அந்த இடத்தில் அந்த சூழ்நிலைக்கு கொஞ்சமும் பொருந்தி போகாமல் அமைதியாக வீற்றிருந்தது அந்த கோவில். ஏதோ திருமணம் நடப்பதற்கான அறிகுறி நன்றாகவே தெரிந்தது அங்கு. கோயிலின் உள்ளே ஓரமாக திருமணம் நடைபெறுவதற்காக என்று ஒரு மண்டபம் கட்டப்பட்டிருக்க அங்கு ஐயர் அமர்ந்து அக்னியை வளர்த்து கொண்டிருந்தார். அவர் முன்பு மாலையிட்டு அமர்ந்து கண்கள் சிவக்க உடல் இறுகி காணப்பட்டான் அவன். அவனை பார்ப்பதற்கே தெரிந்தது அவன்தான் மாப்பிள்ளை என்று. அவன் முகமோ கோபத்தில் இறுகியிருக்க, நெஞ்சமோ ஆற்றாமையில் ஏகத்துக்கும் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. வேண்டாமென்று மறுத்த பின்பும் விருப்பமின்றி இந்த திருமணத்தை செய்து கொள்ளுமாறு வற்புறுத்துவது ஏன்? ஏன் தன் வீட்டில் உள்ளவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுதே அவனுக்கு மனம் கோபத்தில் தத்தளித்தது. அவன் அருகில் நின்றிருந்த மாப்பிள்ளை தோழன் அவனது நண்பன் மித்ரனோ அவன் தோளில் கை வைத்து, டேய், உனக்கு தாண்டா கல்யாணம், கொஞ்சமாவது முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சிரு, ஏன் இப்படி முகத்தை கடுகடுன்னு வச்சிருக்க, பார்க்குறவங்க எல்லாரும் ஏதோ தப்பா நினைக்க போறாங்கடா என்று அவன் மெல்லிய குரலில் அவனிடம் கூற, திரும்பி அவனை விழிகள் சிவக்க ஒரு பார்வை பார்த்தான் மாப்பிள்ளை. அவ்வளவுதான், அரண்டு போய்விட்டான் மித்திரன். டேய் சூர்யா என்று மித்திரன் மெல்லிய குரலில் தன் தோழன் சூரியவன்ஷியை தயக்கத்துடன் அழைக்க, மாப்பிள்ளை கோலத்தில் அமர்ந்திருந்த நம் நாயகன் சூரியவன்ஷியோ, எதுவும் பேசாத, செம்ம காண்டுல இருக்கேன், அப்படியே கழுத்து அறுத்துடுவேன், என் தங்கச்சி முகத்துக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு என்றான் தன் நண்பனும் தன் தங்கையின் கணவனுமான மித்திரனை பார்த்து. டேய், நாங்க உன்னோட நல்லதுக்கு தாண்டா இதை பண்றோம், ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இதுல நீ மட்டும் இல்ல, இன்னொரு உயிர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. உனக்காக இல்லைனாலும் அந்த இன்னொரு உயிருக்காகவாது நீ இந்த கல்யாணத்துக்கு ஏத்துக்கிட்டு தாண்டா ஆகணும் என்று சூரியவன்ஷியை சமாதானப்படுத்தும் நோக்கில் மித்திரன் கூற, மாப்பிள்ளையும் அவனுடைய தோழனும் அப்புறமா பேசிக்கோங்க, இப்போ மாப்பிள்ளை மந்திரத்தை மட்டும் சொல்லட்டும் என்று ஐயர் கூற, அதை ஏற்று மித்திரன் அதன் பின்பு எதுவும் பேசவில்லை. ஆனால் சூர்யாவோ அவன் கூறியதை எல்லாம் கேட்டவாறு அக்னியைத்தான் வெறித்து கொண்டிருந்தான். சில மந்திரங்களை ஓதி ஐயர் மணப்பெண்ணை அழைத்து கொண்டு வருமாறு கூற, சிறிய அளவிலான உறவு பெண்கள் சூழ தலைகுனிந்த வண்ணம் எதையோ பறிகொடுத்தவள் போல் மெல்ல நடையிட்டு மணமேடை நோக்கி வந்தாள் அவள். மாநிறத்தில் 5½ அடி உயரத்தில் மிகவும் ஒல்லியான உடல்வாகுடன், கண்கள் கருவளையம் சூழ்ந்து, கழுத்து எலும்பு எல்லாம் தூக்கி, முகத்தில் ஒப்பனைகளுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் வாழ்வையே வெறுத்தது போல் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவள். அவள் மிருத்ரா, நம் கதையின் நாயகி. சூர்யாவோ ஐயர் கூறியதை கேட்டு அதற்கு மேல் கோபத்தை அடக்க இயலாமல் கை முஷ்டிகளை இறுக்கினான். மித்திரனோ தன் நண்பன் ஏதாவது ஏடாகூடமாக செய்து விடுவானோ என்று பயத்தில் அவனின் தாயான மரகதத்தை திரும்பி பார்க்க, அவரோ மணமேடையின் கீழ் ஒரு ஓரமாக நின்று, திருமணம் எவ்வித இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிந்துவிட வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டே பதைப்பதைப்புடன் மணமேடையை நோக்கி கொண்டிருந்தார். உறவு பெண்கள் அனைவரும் மிருத்ராவை அழைத்து கொண்டு வந்து சூர்யாவின் அருகே அமர வைக்க, அவனோ அவள் தன் அருகே அமர்ந்தவுடன் மேலும் இறுக்கமடைந்தான். ஆனால் பெண் அவளோ இங்கும் நடக்கும் எதையும் கருத்தில் கொள்ளாமல் தன் சிந்தனையில் அமர்ந்திருந்தாள். கண்கள் இரண்டும் நிலத்தை நோக்கி நிலை குத்தி இருக்க, கண்களிலிருந்து இப்பொழுதோ அப்பொழுதோ வெளிவந்து விடுவேன் என்னும் நிலையில் கண்ணீர் 2 சொட்டு ஓரத்தில் நின்று இருந்தது அவள் விழிகளின் ஓரம். அவள் அழுகையைக் கண்டு மனம் பதறிப்போனது மரகதத்திற்கு. அவள் வாழ்வில் என்ன நடந்தது என்பதை அனைத்தையும் அறிந்தவராயிற்றே. அவளை பற்றி முழுவதுமாக அறிந்து கொண்டுதானே தன் மகனுக்கு அவளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று தன் மகனை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார். சூர்யாவிற்கு மிருத்ராவை திருமணம் செய்து கொள்வதில் துளி கூட விருப்பமில்லை. ஆனாலும் தன் தாயாரின் பேச்சை ஒரு அளவிற்கு மேல் மீற முடியாமல் ஒப்புக்கொண்டான். அவன் ஒப்புக்கொள்வதற்கான காரணம் மரகதம் இறுதியாக உயிரை விட்டுவிடுவேன் என்று மிரட்டியதுதான். அவன் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளாததால் சாப்பிடாமல் இருந்து மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நிலை ஏற்பட, அப்பொழுதும் மருத்துவமனைக்கு வரமாட்டேன் என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்தவர், நீ திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இப்படியே உணவு உண்ணாமல் இருந்தே இறந்து விடுவேன் என்று அவனை மிரட்டிதான் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வைத்தார். அதற்கு அவரின் மகள் யாழினி மற்றும் யாழினியின் கணவன் மித்திரனும் உடந்தை.
குடும்பத்தில் உள்ள அனைவரும் தனக்கு எதிராக நின்று வாதாடும் பொழுது அவனால் எதையும் செய்ய இயலவில்லை. எவ்வளவோ போராடி பார்த்தும் இறுதியில் எப்படியோ போய் தொலையுங்கள் என்று எண்ணும் நிலைக்கு வந்துவிட்டான் அவன். இதோ அப்படி இப்படி என்று பேசி அவனை மணமேடையிலும் கொண்டு வந்து அமர்த்தி விட்டார்கள். இன்னும் தாலியை அவள் கழுத்தில் கட்டுவது மட்டும்தான் பாக்கி. அதுவும் நடந்துவிட்டால் அவர்கள் நினைத்தது அனைத்தும் சுபமாக நடந்து முடிந்துவிடும். மரகதத்தின் அருகே நின்றிருந்தனர் மிருத்ராவின் தாய் தந்தை. அப்பா, அக்காவுக்கு இப்படி ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்கணுமா? அவளை பாருங்க, பாவம், பார்க்கறதுக்கே ஏதோ மாதிரி இருக்காப்பா என்று மிருத்ராவின் தங்கை ஆரோகி தன் தந்தையிடம் கூற, மிருத்ராவின் தந்தையோ, வேற வழி இல்லம்மா, இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும். அவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் என்றார் மனதை கல்லாக்கி கொண்டு. அதற்கு மேல் தன் தந்தையிடம் எதுவும் பேச முடியாமல் தன் அக்காவையே கவலையுடன் வெறித்து பார்க்க துவங்கினாள் ஆரோகி. ஐயர் மந்திரங்களை ஓதி மங்களனானை எடுத்து சூர்யாவின் கையில் கொடுக்க அவனோ அதை கையில் வாங்காமல் அமர்ந்திருந்தான். மரகதமோ அதில் பதைத்து போனவர் மித்ரன் மற்றும் யாழினியிடம் கண்ணை காட்ட இருவரும் ஒரே நேரத்தில் அவனின் தோலை பிடித்து உலுக்கினர். அதில் சற்று தன்னிலைக்கு வந்தவன் அவர்கள் இருவரையும் முறைத்துவிட்டு ஐயர் கொடுத்த மஞ்சள் மாங்கல்யத்தை தன் கரத்தில் வாங்கி அவள் கழுத்தில் கட்ட செல்லும் நேரம் வீல் என்று ஒரு அழுகை சத்தம் கேட்டது அந்த இடத்தில். அதில் வேகமாக யாழினி மணமேடையிலிருந்து கீழே இறங்கி ஓடியவள் அங்கிருந்த ஒரு அறைக்குள் நுழைந்து சிறிது நேரத்தில் வெளியே வந்தாள். வெளியே வரும்பொழுது அவள் கையில் ஒரு சின்னஞ்சிறு சிட்டு வீல் வீல் என்று தொண்டை தண்ணியே வற்றிவிடும் அளவிற்கு கத்தி கதறி கொண்டிருந்தது. அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வேகமாய் மேடை ஏறியவள், அண்ணா, பாப்பா ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கா, எப்படி இவளை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல என்றாள் தயக்கத்துடன். சூர்யாவோ இன்னும் தன் கையில் தாலியை அப்படியே வைத்துக்கொண்டு யாழினியின் கரங்களில் வீறிட்டு அழுது கொண்டிருந்த தன் மகளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆம், ஒரு குழந்தைக்கு தந்தை சூரியவன்ஷி. யாழினியின் கரங்களில் அழுது கொண்டிருந்தது சூரியவன்ஷியின் 8 மாத குழந்தை. அவளை என் மடியில வை என்று இரும்பு குரலில் சூர்யா குழந்தையை பார்த்த வண்ணமே கூற அவளோ தயங்கினாள். மித்திரனும், இல்லடா, பரவாயில்ல, எங்ககிட்டே இருக்கட்டும், முதல்ல தாலியை கட்டிட்டு அப்புறமா குழந்தைய வாங்கிக்கோ என்றான் அவசரமாக. அவன் கூறியதை காதில் வாங்கி கொள்ளாத சூர்யா, குழந்தைய மடியில வெயின்னு சொன்னேன் என்றான் மீண்டும் கர்ஜனை குரலில். அதில் பயந்து போய் யாழினி குழந்தையை அவன் மடியில் வைத்துவிட அவன் மடியில் அமர்ந்தவுடன் சற்று ஆசுவாசம் அடைந்தது குழந்தை. பின்பு அதுவோ அவன் கைகளில் இருந்த மஞ்சள் மாங்கல்யத்தை விழிகளை உருட்டி உருட்டி பார்த்து அதை பிடித்து இழுக்க துவங்க ஐயரோ, அம்பி, முதல்ல தாலி அந்த பொண்ணு கழுத்துல கட்டுங்க, நேரம் போய்கிட்டே இருக்கு என்றார் அவசரமாக. ஆனால் அவனோ அப்படியே அமர்ந்திருக்க அவன் அருகே அமர்ந்திருந்த மிருத்ராவின் நிலையை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவளை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட அறியாமல் அமர்ந்திருந்தாள் அவள். குழந்தையோ தன் பிஞ்சு கரங்களால் தாலியை பிடித்து இழுத்து விளையாடி கொண்டிருந்தது. என்ன யோசித்ததோ தெரியவில்லை. தாலியை மிருத்ரா பக்கம் தள்ளிவிட்டது. குழந்தையின் செயலில் அனைவரும் அதை ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்க்க சூர்யாவோ தன் மகளின் செயலை பார்த்து முகம் இறுகியவன் நிமிர்ந்து தன் தாயை ஒரு பார்வை பார்த்தான். அவரோ இப்பொழுது கைகூப்பிய அவனிடம் கண்களால் தாலியை அவள் கழுத்தில் கட்டுமாறு வேண்ட ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு தன் கையில் இருந்த மஞ்சள் மாங்கல்யத்தை அவள் கழுத்தில் கட்டினான். நாத்தனார் முடிச்சியை யாழினி போட அவள் மாங்கல்யத்தில் குங்குமம் வைக்குமாறு ஐயர் கூறினார். அதை ஏற்று வேண்டா வெறுப்பாக அவள் கழுத்தில் தான் கட்டிய மாங்கல்யத்தில் அவன் குங்குமம் வைக்கும் பொழுது மிருத்ராவின் கண்களில் அவ்வளவு நேரம் உள்ளே அடங்கியிருந்த கண்ணீரானது வெளிவந்தது. அந்த 2 சொட்டு கண்ணீர் குங்குமம் வைத்து கொண்டிருந்த அவன் கரங்களில் விழ அதில் நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்தான். அப்போதுதான் அவளை முதலாக பார்க்கிறான். அவளை பார்த்த பின்பும் அவன் முகத்தில் எவ்வித உணர்வும் ஏற்படவில்லை. மீண்டும் அவள் நெற்றி வகுட்டில் குங்குமத்தை வைத்துவிட்டு தன் குழந்தையை தூக்கி கொண்டவன் வேகமாய் மணமேடையிலிருந்து எழுந்தான். அவன் செயலில் அனைவரும் பதறி போயினர். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.